நான் என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு, அதான் புது ஃபோன் வாங்கலான்னு வந்தேன். அந்த ஃபோன் எவ்வளோண்ணா? 34,000 ரூபாய். 34,000மா? நான் என்கிட்ட 30,000 தான் இருக்குது. அதான் அந்த ஃபோன் பார்க்க பழசாக தானே இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிறேன். 30,000 ரூபாய் மட்டும் கொடு. இல்லைண்ணா, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கி தந்த மொபைலு. என் அப்பா தான் இப்போ என் கூட இல்லை. அப்பா வாங்கி தந்த ஃபோன் ஆச்சு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு புரியுதுப்பா, மற்றவங்க நமக்கு வாங்கி கொடுக்குற பொருள் நமக்கு பொருளாக மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுக்குற பொருள் அந்த பொருளையும் தாண்டி அவங்கள அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்பா ஞாபகமா நீ இந்த ஃபோனே வச்சுக்கோ, அந்த ஃபோனை கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்க 30,000 ரூபாய் மட்டும் கொடு. நான் எக்ஸ்சேஞ்சில் எடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன். உனக்கு அதுக்கப்புறம் எப்போ காசு வருதோ அப்போ கொடு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, ஒயர் ஹெட்ஃபோன் கேட்டேனே, வந்துடுச்சாப்பா? இன்னும் இல்லை சார், வந்தால் நானே ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய், நீ என்னடா இங்க? சார் உங்கள் பையனா? ஆமாப்பா, அவன் என் பையன்தான். தம்பி புது ஃபோன் வாங்கலான்னு வந்திருக்காரு. அவனுக்கு வேற வேலை இல்லைப்பா, அவன் மாசம் ஒரு ஃபோன் மாத்திட்டே இருப்பான்ப்பா. ஏய், சீக்கிரம் வீடு வந்து சேர்றா. டேய், ஏன்டா நல்லா இருக்க மனுஷனை சாவடிச்சுட்டு புது ஃபோன் வாங்குறதுக்காக இப்படி போய் சொல்கிறா? ஒழுங்கா உண்மையை சொல்லி ஏன் இப்படி சொன்னேன்னு. உண்மையை சொன்னால் நீங்கள் தரமாட்டீங்களே. சொல்லுடா, தரேன். அது ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டா இது இங்கே முடிஞ்சிடும். இப்போ நான் அப்பா சென்டிமெண்ட் போட்டோன்னே நீங்கள் ஆஃப் ஆயிட்டீங்க. இப்போ நான் புது ஃபோன் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஃபோனை செகண்ட்ஸில் விற்றா மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கல்ல 2 மாங்காய். நீ அறிவாளி, நான் முட்டாள்ல. 34,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிட்டு போ. உண்மையை சொன்னால் கொடுத்துட்றேன். நீங்கள் தம்பி கொடுத்துட்றேன்னு சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தம்பி கேட்டதை கொடுக்கணா? போடலாமா?